அநேகமா வக்பு சொத்து என்கிற சொத்தே நாளைக்கு இல்லாத போகிற ஆபத்து என்பதுதான் இருக்கு. சொத்து வக்பு சொத்தா இல்லையா என்று தீர்மானிப்பது யாரு? ஏற்கனவே அந்த வக்பு இருக்கக்கூடிய போர்டு அதை அவங்க தீர்மானிப்பாங்கன்னு இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் தீர்மானிப்பாங்க. ஆவணங்கள் இல்லாத பல சொத்து இருக்கு, அனுபவத்தின் அடிப்படையில பல சொத்துகள் இருக்கு, வாக்குறுதி அடிப்படையில சில சொத்துக்கள்லாம் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, வக்பு சொத்து என்று ஒன்ன டிக்ளேர் பண்ணோம்னா அதுக்கான ஆவணங்கள் இருந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 400 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னால என்ன ஆவணத்தை போய் தேட முடியும்? உதாரணம் ஒரு புள்ளி விவரம், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய வக்பு ப்ராப்பர்ட்டியினுடைய மொத்த எண்ணிக்கை 1,21,000 சொல்றாங்க. 1,12,000 சொத்து அனுபவத்தின் அடிப்படையில் தான் வக்பு ப்ராப்பர்ட்டியா இருக்கு. அப்படின்னா அது எந்த ரெக்கார்டும் கிடையாது. 100 வருஷம் 150 வருஷம் 200 வருஷமா 300 வருஷமா இருக்கிற சொத்துக்கள் அதெல்லாம். இப்ப ஆவணங்களே இல்லாத சொத்துக்கள் பூரா வக்பு ப்ராப்பர்ட்டி சொத்தாக கருதப்படாது அப்படின்னு ஆக்கியாச்சுன்னா 1,12,000 சொத்துக்களும் வக்பு சொத்து கிடையாது. மீதி ஒரு 9,000 சொத்து தான் இருக்கு. அப்படின்னா ஒட்டுமொத்தமான அந்த வக்பு ப்ராப்பர்ட்டியே இன்னைக்கு கைப்பற்றக்கூடிய ஒரு ஆபத்தான நிலைமை என்பது வக்பு ப்ராப்பர்ட்டியே இருக்காது. ஆவணங்கள் அடிப்படையில் தான் ஒரு வக்பு ப்ராப்பர்ட்டின்னு இருக்கணும்னு சொன்னா எந்த ஆவணங்களும் இருக்காது. பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகுதான் ஆவணங்கள் உருவாக்குற நடைமுறையே நம்ம நாட்டில் சர்வேயே அப்பதான் வந்தது. அதுக்கு முன்னாடியே நீங்க ஆவணங்கள் இல்லாட்டினா அந்த சொத்துக்கள் பூரா செல்லாதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட வக்பு சொத்துன்னு சொல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சொத்துக்களை யார் யார் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்களோ அவங்க சொத்தை அதை மாற்றக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கும். ஒட்டுமொத்தமான அந்த வக்பு ப்ராப்பர்ட்டிங்கிறதே வக்பு சொத்து என்பதை அழிக்கிற நிலைமை என்பது ஏற்படும்.